Hello viewers, welcome back to Usha Bala's Learning Academy. இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் நாம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, நேற்று நமக்கு டிஎன்பிஎஸ்சி சிடிஎஸ்சி டிப்ளமோ ஐடிஐ லெவலுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருந்தது. ஸோ அதுக்கான A to Z இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி வீடியோவில் லாஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எண்ட் ஆஃப் த வீடியோவில் உங்களுக்கு என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னா, இப்போதைக்கு ஜென்ரலாக ஓவராலாக இருக்கக்கூடிய காமனாக இருக்கக்கூடிய எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் இண்டிவிஜுவலாக கேட்டகரி வைஸாக எலிஜிபிலிட்டி போஸ்ட் என்னங்கிறத அப்கமிங் வீடியோவில் பார்க்கலான்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது யார் அப்படின்னா, முழுக்க நம்ம சிஎஸ்சி ஐடி ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு. ஓகேங்களா, அதாவது உங்களுக்குன்னு டிப்ளமோ நோட்டிஃபிகேஷனில் என்ன கால்ஃபர் பண்ணியிருக்காங்க, நம்பர் ஆஃப் வேகன்சி என்ன, கேட்டகரி வைஸாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இதில் இல்லாத விஷயம் உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா டெஃபினட்டாக கேளுங்க. ஓகேங்களா, ஏன் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கக்கூடிய டவுட் எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணதை தான் நீங்கள் திருப்பி ரிப்பீட்டடாக கேட்குறீங்க. ஸோ அது மாதிரி கேட்டிங்க அப்படின்னா நான் ஜஸ்ட்டு இந்த வீடியோட லிங்க்கை வந்து உங்களுக்கு அப்படியே ஷேர் பண்ணிடுவேன். ஓகேங்களா, ஸோ அதையும் நான் முன்னாடியே சொல்லிடுறேன். அதனால் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்துக்கு டெஃபினட்டாக கேளுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து என்ன அப்படின்னா, சிஎஸ்சி ஐடி ஆஸ்பிரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வெரி ஃபியூ நம்பர் ஆஃப் வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, போஸ்ட் கோடு 3627க்கு ஐடிஐ ஸ்டாண்டர்டில் போஸ்ட் வந்து ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர். யாருக்கு அப்படின்னா, இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி சிஸ்டம் மெயின்டெனன்ஸ்க்கு. ஆக்சுவலாக இந்த போஸ்ட்டு லாஸ்ட் டைமே சிங்கிள் டிஜிட் வேகன்சியில் கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. இது அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும். பட் இப்போ தான் நீங்கள் ஃபீல்டுக்கு புதுசு அப்படின்னா உங்களுக்கு இந்த இதில் யாரெல்லாம் எலிஜிபிள்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்ஜினியரிங் பிடெக் முடித்த சிஎஸ்சி ஐடி ஆஸ்பிரண்ட்ஸ், இல்லை அப்படின்னா இசி ஆஸ்பிரண்ட்ஸு, ஆர் டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் டெஃபினட்டாக இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ 3 கேட்டகரி ஆஃப் பீப்புள் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது யாருன்னா சிஎஸ்சி ஐடி இசி. ஸோ இவங்க 3 பேருக்கான போஸ்ட்டு தான் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி சிஸ்டம் மெயின்டெனன்ஸ். இதில் நம்பர் ஆஃப் வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேகன்சி வந்து 2 தான்ப்பா. ஓகேங்களா, அதே மாதிரி நீங்கள் இப்போ இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, இசிஇ சிஎஸ்சி ஐடி 3 பேருமே அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அப்ளை பண்ணும் போதே நீங்கள் என்ன சிலபஸை செலக்ட் பண்ணணும்னா 537 அப்படிங்கிற கோடை செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா, செலக்ட் பண்ணி இந்த சிலபஸை நீங்கள் கையில் பிரிண்ட் அவுட் எடுத்து இதை பேஸ் பண்ணி 10 யூனிட்டை நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கான சோர்ஸ்மே நம்ம லாஸ்ட் டைம் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, அது என்ன அப்படிங்கிறத அதுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போதைக்கு சிஎஸ்சி ஐடி எதெல்லாம் எந்த போஸ்ட்டுக்கெலாம் எலிஜிபிள், என்ன நம்பர் ஆஃப் வேகன்சி, அதுக்கு அடுத்தது முக்கியமாக நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா கேட்டகரி. ஓகேவா, ஸோ வேக்கன்சி 2 அப்படின்னா அப்போ எந்த கேட்டகரியில் நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஓகே, இதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ஆனால் ஃபீல்டுக்கு புதுசாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து டவுட்ஸ் வந்து நிறைய டவுட்ஸு. அதனாலேயே உங்களுக்கு நான் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ உங்களுக்கு என்ன இருக்குது, 2 நம்பர் ஆஃப் வேகன்சி கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா முதல்ல கேட்டகரி பார்க்கணும். அப்போ அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஜென்ரலில் விமனுக்கு ஒரு கேட்டகரியும் பிசியில் ஜென்ரலுக்கு ஒரு போஸ்ட்டும் அலாட் பண்ணியிருக்காங்க. மொத்தமே 2 போஸ்ட்டு தான். அந்த 2 போஸ்ட்டு எப்படின்னா ஜென்ரலுக்கும் பிசிக்கும் அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ பிசி கேட்டகரியில் வரவங்க நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த பிசி பேஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை மேம் நான் எஸ்சி எஸ்டியில் வரேன், எம்பிசியில் வரேன் அப்படின்னா அப்போ டெஃபினட்டாக நீங்கள் விமன்ஸாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஜென்ரல் விமனில் அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா, இதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா 2 விதமாக நம்ம அப்ளை பண்ணலாம்ப்பா. நம்ம கேட்டகரி வைஸாக அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நம்ம ஜென்ரலில் கேட்டகரி கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்துக்கு நம்ம ஜென்ரலில் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா, சரி மேம், அதனால் இப்போ என்ன அப்படின்னா உங்கள் நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் கேட்டகரி வைஸ் அப்படின்னா ஏஜ் லிமிட் ப்ராப்ளமே கிடையாது. எப்போதுமே நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் தான். ஐ திங்க் இபிக்கு மட்டும்தான் உங்களுக்கு ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது 32 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதர் தென் எந்த டிபார்ட்மெண்ட் இன்டர்வியூ நான் இன்டர்வியூ, ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா ஏஜுங்கிறது ஒரு ப்ராப்ளமாக இருக்காது. எதுக்கு அப்படின்னா கேட்டகரி வைஸாக. ஓகேங்களா, அதுவே கேட்டகரி இல்லாமல் நீங்கள் ஜென்ரல்னு ஒன்று அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பாக நீங்கள் எதை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா ஏஜை ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ இது வந்து உங்களோட நோட்டிஃபிகேஷன் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க. அதாவது அதர்ஸ் அப்படின்னா என்ன, இதில் இல்லாதவங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஜென்ரல் கேட்டகரியில் வரவங்க. ஓகேவா, இப்போ நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், 2 போஸ்ட் இருக்குதுன்னு சொன்னேன்னா ஒரு போஸ்ட்டு வந்து
உங்களுக்கு பிசியில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை மேம் நான் அந்த கேட்டகரியில் வரல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்னது ஜென்ரல் அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இங்கே ஜென்ரல் கேட்டகரிக்கு, ஏன்னா இதுக்கு அடுத்தது உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, அடுத்தது என்ன கொடுத்துருப்பாங்கன்னா கேட்டகரி வைஸாக கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே கேட்டகரி வைஸாக கொடுத்துருக்காங்க. இங்கே மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு என்ன கோடு அது 3627. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3627. ஒரு நிமிஷம்ப்பா. ஸோ அந்த கேட்டகரி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி உங்களுக்கு நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் தான் வரும். 3627 இங்கே இருக்குது பாருங்கள். 3627க்கு என்ன கொடுத்துருக்காங்க, நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கேட்டகரி வைஸாக அப்ளை பண்ணிங்கன்னா ப்ராப்ளமே கிடையாதுப்பா. இது வந்து நீங்கள் எந்த காலம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா கேட்டகரி வைஸாக இருக்கிறது. அதுவே நீங்கள் இங்கே போனீங்க அப்படின்னா ஜென்ரல் பேஸ் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா, ஜென்ரல் பேஸ் பண்ணி அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கணும். இங்கே பாருங்கள் 3627 இங்கே இருக்குது பாருங்கள். 3627க்கு என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன அப்படின்னா 37 அப்படிங்கிறது மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் ஜென்ரலில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ டெஃபினட்டாக என்ன போஸ்ட்டு கொடுக்க, அப்போ முதல்ல நம்பர் ஆஃப் வேகன்சி பார்க்கணும், அதுக்கு அடுத்தது நம்ம கேட்டகரி அதில் வருதா அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். அதுக்கப்புறம் கேட்டகரி இல்லை அப்படிங்கிற பட்சத்துக்கு நீங்கள் ஜென்ரலில் அப்ளை பண்ணுறீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் வந்து உங்களுக்கு என்னது உங்களோட இதுக்கு வந்து 37. ஓகேங்களா? அப்போ எப்படி செக் பண்ணணும்னு தெரியுதாமா? நெக்ஸ்ட் திங் வந்து இவ்வளோ தான்ப்பா சிஎஸ்சிஐடிக்குன்னு பர்டிகுலராக கொடுத்துருக்கக்கூடியது இந்த 2 வேகன்சி. அதுவும் லாஸ்ட் டைம் கொடுத்த அதே வேகன்சி சிங்கிள் டிஜிட் அதே மாதிரி தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. மேம் அப்போ இவ்வளோ தானா மேம் அப்படின்னா அதுக்கு அடுத்தது இன்னொரு போஸ்ட் இருக்குப்பா. இது யாருக்குன்னா எஸ்பெஷலி சிஎஸ்சிஐடி கிடையாது, எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஓவராலாக அப்ளை பண்ணிக்கிற மாதிரி. அது என்ன போஸ்ட் அப்படின்னா 3621 போஸ்ட் கோடு. இதுவும் ஐடிஐ ஸ்டாண்டர்டு போஸ்ட் வந்து ஜேடிஓ தான். அது எதுக்குன்னா இன்ஜினியரிங் டிராயிங். ஓகேங்களா? ஸோ என்ன போஸ்ட்டுக்குன்னா இன்ஜினியரிங் டிராயிங் போஸ்ட்டுக்கு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன். ஸோ அப்போ இன்ஜினியரிங்கில் எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும், டிப்ளமோலையும் எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும், அதே மாதிரி இந்த நேஷ்னல் ரேட் சர்டிஃபிகேட் இருக்குல்ல அதுலேயும் எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும், ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 3621க்கு எந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் ரெகக்னைஸ்டு இன்ஸ்டிடியூஷனில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதில் நம்பர் ஆஃப் வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 6 வேகன்சி இருக்குது. ஸோ இதுலேயும் நீங்கள் என்ன பார்க்கணுன்னா உங்களோட கேட்டகரி இதில் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் உங்களுக்கு ஜென்ரல் பிஎஸ்டிஎம் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு போஸ்ட் அலாட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஜென்ரலில் விமன்ஸுக்கு ஒரு போஸ்ட்டும், பிசியில் ஒரு போஸ்ட் அலாட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பிசியில் டபிள்யூங்கிறது விடோக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி எம்பிசியில் வந்து உங்களுக்கு பிஎஸ்டிஎம். ஓகேவா? இதையும் கொஷின் கேட்குறீங்க மேம் இப்போ பிஎஸ்டிஎம் ஃபில் ஆகலைன்னா அதை வந்து பிஎஸ்டிஎம் இல்லாத பர்சனுக்கு ஃபில் பண்ணுவாங்களா? அப்படிலாம் கிடையாதுப்பா. அது அப்படியே உங்களுக்கு அடுத்தடுத்தது அப்கமிங்க்கு உங்களுக்கு வேகன்சி ஆட் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ அதனால் பிஎஸ்டிஎம்க்கு தான் உங்களுக்கு அலாட் பண்ணுவாங்க. அப்புறம் எஸ்சியில் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனுக்குன்னு சொல்லி ஒரு போஸ்ட்டு. ஸோ டோட்டலாக 6 வேகன்சிப்பா. ஓகேங்களா? எதுக்கு? இன்ஜினியரிங் டிராயிங்க்கு. அப்போ இந்த இடத்துல என்ன டவுட் கேட்கக்கூடாதுன்னா மேம் அப்போ அதுக்கு அதே சிலபஸ் ஃபாலோ பண்ணிக்கலாமா? இங்கே அதுக்கு தான்மா தனியாக எடுத்து எழுதியிருக்கிறேன். ஓகேங்களா? இதுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய சிலபஸ் வந்து 551 சிலபஸ். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சிலபஸ்லாம் பாருங்கள். அதாவது அட்லீஸ்ட் இந்த டாப்பிக்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமா, நம்மளால் படிக்க முடியுமா, அப்படி இல்லாட்டி படிக்க முடியுமா பார்த்துக்கிறேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த 3621க்கு வந்து 6 வேகன்சிக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி
3637. இது என்னன்னா ஒர்க் ஷாப் கேல்குலேஷன் அண்ட் சயின்ஸ். இதுவும் லாஸ்ட் டைம் கிட்டத்தட்ட 40 வேகன்சிக்கு கொடுத்துருந்தாங்கப்பா. இதுவும் எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே எலிஜிபிள். இதுக்கும் நம்ம கோர்ஸ் மீன்ஸ் நம்ம சோர்ஸ் மாதிரி நம்ம ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் எனக்கு இது நல்லாவே தெரியும். 40 வேகன்சி கிட்ட கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஓகேங்களா. இன்ஜினியரிங்னா இன்ஜினியரிங்கில் இருக்கக்கூடிய எல்லா டிபார்ட்மெண்ட், டிப்ளமோவில் இருக்கக்கூடிய எல்லா டிபார்ட்மெண்ட். ஸோ யார் வேணாலும் ரெகனைஸ்ட் இன்ஸ்டிடியூஷனில் முடித்து சர்டிஃபிகேட் ப்ராப்பராக கையில் வச்சுருக்கவங்க டெஃபினட்டாக அப்ளை பண்ணலாம். நம்பர் ஆஃப் வேகன்சியும் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு பெட்டர் வேகன்சி தாம்மா. என்ன அப்படின்னா 14 வேகன்சி அலாட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஒர்க் ஷாப் கேல்குலேஷன் அண்ட் சயின்ஸ் மோஸ்ட்லி இதுக்கு வந்து என்ன அப்படின்னா இது இந்த டைம் கம்மி, லாஸ்ட் டைம் நிறையவே வந்தது. ஸோ இதுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய சிலபஸ் வந்து ஒர்க் ஷாப் சிலபஸ், அதாவது 540 கோடை தான் நீங்கள் ரெஃபர் பண்ணணும். ஓகே. இந்த 14 வேகன்சியுமே உங்களால் உங்கள் கேட்டகரிக்கு இது இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ ஜென்ரலில் பிஎஸ்டிஎம், ஜென்ரலில் விமன்ஸ் மட்டும், அப்புறம் பிசியில் ஜென்ரல் விடோ, எம்பிசியில் ஜென்ரலு, அப்புறம் எம்பிசியில் பிஎஸ்டிஎம், தென் அதுக்கடுத்து விமனில் பிஎஸ்டிஎம், அப்புறம் எஸ்சி எக்ஸ் சர்வீஸ் மேனு விடோ. ஓகேங்களாப்பா. ஸோ மொத்தம் 14 வேகன்சி. ஸோ உங்கள் கேட்டகரியில் வருது அப்படின்னா இந்த இடத்த பொறுத்த வரைக்கும், இந்த கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எஸ்பெஷலி பிஎஸ்டிஎம் வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல நீங்கள் மார்க் அதிகமாக ஸ்கோர் பண்ணணுங்கிறத விட நீங்கள் அப்ளை பண்ணி ஓரளவு ப்ராப்பராக படிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு காம்படிஷன் அங்கே கம்மியாக இருக்கும். ஓகேங்களா. இதெல்லாம் கொஞ்சம் இந்த ஃபீல்டில் கொஞ்சம் உள்ளே வந்துட்டிங்க அப்படின்னாலே ஓரளவு உங்களுக்கு புரியும். ஸோ ஒன்று ஜென்ரலில் போனால், ஜென்ரலுங்கிறத விட ஒன்று ஹை லெவலில் ஹை ரேங்கிங்கில் போகிற மாதிரி இருக்கணும். அப்படி இல்லாட்டி இப்போது கேட்டகரி வைஸ் போகும்போது காம்படிஷன் கம்மியாக இருக்கும்போது நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணி எழுதுறீங்க அப்படின்னா அதுலேயும் ஈஸியாக உள்ளே போயிடலாம். ஸோ அதெல்லாமே யோசிச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா சிஎஸ்சிஐடி ஆஸ்பிரண்ட்ஸுக்கு நம்பர் ஆஃப் வேகன்சி இதில் ஒரு 14 வேகன்சி. ஆனால் இது உங்கள் சிலபஸ் கிடையாது, காமன் சிலபஸ், அதாவது கிட்டத்தட்ட ஃபஸ்ட் இயர் சிலபஸ் மாதிரி நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது நம்பர் ஆஃப் வேகன்சி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 14, இதில் ஒரு 6, 20, அப்புறம் உங்களுக்கான வேகன்சி 2 வேகன்சி. ஸோ அப்போ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்சிஐடி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து வெறும் 22 வேகன்சி தாம்மா கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு இன்னொன்று இது வந்து ஃபாலோ ஆகுமானா அதுக்கு அடுத்தது அப்கமிங் ஃபாலோ ஆகும். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஐடிஐ ஸ்டாண்டர்டுன்னு சொன்னல. ஸோ இது என்னென்னா ஐடிஐ இருக்குல்ல, ஸோ அதில் வந்து ஐடிஐ ட்ரைனிங் கொடுக்கறதுக்கான ஒர்க்கு. ஓகேங்களா. ஸோ அதனால் இந்த மாதிரி உங்களுக்கு சிங்கிள் டிஜிட்டில் வேகன்சி வரும். ஸோ அதனால் இதுக்கப்புறம் ஃப்யூச்சர்லையும் படிக்கலாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணிட்டு தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஓகே. ஸோ எதுக்காக சொல்கிறேன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா, மேம் அப்போ இந்த இயர் தான் வருமா, இந்த இயர் படித்து கிடைக்கலனா அதோட போயிடுமா அப்படின்னு கேட்பீங்க. அப்பெல்லாம் கிடையாது. ஓகேங்களா. ஏன்னா லாஸ்ட் இயரும் இதே மாதிரி சிங்கிள் டிஜிட்டில் வந்தது. ஆனால் லாஸ்ட் இயருக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, அம்மா நெக்ஸ்ட் இயர் வரட்டும், வந்தால் பார்த்துக்கலாம், ஏன்னா இது ரிப்பீட்டடாக வருமாங்கிறது தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். பட் இந்த இயர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறதுனால இதுக்கப்புறம் இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு 53337 அப்புறம் 540, ஸோ இதெல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா. இன்னொன்று சிலபஸ் இதே தான்ப்பா. லாஸ்ட் டைமும் இதே 537 சிலபஸ்க்கு தான் ப்ரிப்பேர் பண்ணாங்க. அப்போ ஒன்ஸ் நம்ம இதை படிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிங்க அப்படின்னா டெஃபினட்டாக அப்ளை பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகேங்களா. அதர் தென் ஏதாவது டவுட் அப்படின்னா மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.